வணக்கம் and welcome to indianmoney.com. நான் உங்களோட சனாராம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறையாவே நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எந்த ஸ்கீம்னு கூட செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனா எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்பவே ஒரு பேசிக்கான ஃபார்மாலிட்டிஸ். இதை எங்கே போய் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆத்தரைஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் POA அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆத்தரைஸ்ட் இன்டர்மீடியேட்டரிஸ் வழியாக போகலாம். பேங்க்ஸ் இருக்குது, அட்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க. இவங்க மூலியமாக நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா KYC வந்துட்டு ரெடி பண்ணணும். அதாவது நோ யோர் கஸ்டமர் அப்படின்றத வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் உங்களோட அப்ளிகேஷனோட சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அதோட இந்த KYC டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் KYCயை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வரப்போ, அதாவது நம்ம வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அதில் நம்ம ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து எந்த அளவு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா 100%க்கு 1% கம்மியாக இருக்கக்கூடாது. 100%னா 100%ஆக இருக்கணும். ஏன்னா இது வந்து கேஷ் ரிலேட்டடான ஒரு விஷயம். நம்ம நார்மலி எங்கே போய் நம்ம ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணாலும் என்னமோ ஒரு நம்பர் போடுவோம், அட்ரஸா பின்கோடு தெரியல, சரி பரவாயில்ல எழுத வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருமே பண்ணுவோம், நானும் பண்ணுவேன். உண்மை அதுதான். ஏன்னா நமக்கோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். பட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரப்போ அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் 100% கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கணும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன, மற்ற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட நம்பர் என்ன, பேன் நம்பர் என்ன, ஃபோன் நம்பர், அட்ரஸ், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து எழுதிடணும். அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து உங்கள் KYCயும் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிடுவீங்க. அண்ட் இதில் வந்துட்டு எல்லா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட சிக்னேச்சரும் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் வந்து தனியாக போக முடியாது, யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் கூட்டு போக வேண்டியதாக இருக்கும். எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, எல்லாமே கரெக்டு தான், ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், வீக்கெண்ட்ஸ் ஆனால் என்னோட குழந்தைங்க இருப்பாங்க, இல்லைனா நான் வீக்கெண்டில் கோர்ஸ் பண்ணுறேன், என்ன ஒரு ரீசன் ஆகட்டும் எனக்கு வந்து வெளியே போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நிகழ்ச்சியோட எண்டில் வந்து நான் நம்பர் சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரிஸ்க்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப்பில் வந்து எது பண்ணாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டை பற்றியுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நல்லதாக நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஒரு இடத்துல சின்ன தடங்கள் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து உடஞ்சி விழுந்துருவோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அதோட ரிஸ்க் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது, எனக்கு அங்கங்கே புரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போகலாம். they will be happy to help you. அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி புரியலன்னா இவங்களோட ஹெல்ப்ஸ் எடுத்துக்கோங்க, புரிஞ்சுது அப்படின்னா வெல் அண்ட் குட். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து டவுட் இருந்தது அப்படின்னா எங்களோட நம்பர் நான் சொன்னேன்ல நிகழ்ச்சியோட எண்டில் சொல்லுவேன் அப்படின்னு, ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 02261816111. நீங்கள் மிஸ்ட் கால் கொடுத்தாலே போதும், எங்களோட மணி டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்ன queries இருக்குது அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக they'll help you with the same. ஸோ நான் வந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.